என் மேல சாபம் இல்லை, என் மேல வாதை இல்லை, வார்த்தை இருக்கிறது என் மேல. ஆகையினால் எந்த செய்வனையும் மந்திரமும் சூனியமோ என்ன அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது. காரணம் இந்த மனுஷனுக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா வெற்றியா வாழ்வான். இந்த மனுஷனுக்குள்ள இந்த வசனம் இருந்துச்சுன்னா அவன் ஜெபிப்பதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. இந்த மனுஷனுக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா அவன் பாருங்க முன்னேறுவான் வாழ்க்கையில. இருதயத்தில் வசனத்தை உள்ள வைக்கிறப்ப இந்த வசனம் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்ட உடனே அதை உணரணும். மூன்றாவது என்ன பண்ணணும், ரட்சிப்புக்கு ஏதுவான நம்முடைய வாழ்க்கை அந்த வசனத்து மூலம் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ளணும். நல்ல விசுவாசியா இருந்தா, வார்த்தையை கேட்கிற விசுவாசியா இருந்தா, வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு விசுவாசியா இருந்தா, வார்த்தை மேல தன் வாழ்க்கையை கட்டப்பட்டு இருக்கிற ஒரு விசுவாசியா இருந்தா தைரியமா சொல்லும், என் மேல சாபம் இல்லை, என் மேல வாதை இல்லை, வார்த்தை இருக்கிறது என் மேல. ஆகையினால் எந்த செய்வனையும் மந்திரமும் சூனியமோ என்ன அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது. காரணம் அது அணுகணும். அப்படி என்னை அணுகணும்னா இயேசு அணுகிட்டு தான் அது என்னை அணுகும். இயேசு அணுகுகிற பொழுதே மந்திரம் செத்து போயிடும். அல்லேலூயா. அவர் அணுகிற பொழுதே அது என்ன ஆயிரும், அந்த மந்திரம் செத்துரும். அப்புறம் எப்படி என்ன அணுக முடியும்? ஏன்னா மந்திரம் சாகக்கூடியது, செய்வனைகள் சாகக்கூடியது, சூனியங்கள் சாகக்கூடியது, எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும் சாகக்கூடியது. இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு சாகாம உடையவர். கரங்களை தட்டுவோம். அவரை போய் இந்த ஆவில என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது.